இன்னைக்கு ஒரு கோயிலுடைய தேர் திருவிழா பத்தி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, இந்த கோயில் எங்க இருக்குன்னா பார்த்தீங்கன்னா, இலங்கையில நைனா தீவுல செம்மனத்தம்பலங்கிற ஒரு தீவு பகுதியில தாங்க அமைஞ்சிருக்கு. அதனால இந்த வீடியோவுல அந்த ஒரு கோயிலுக்கு, அந்த தேர் திருவிழாவுக்கு விவரங்கள விளக்கமா தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோயில்ல எப்ப ஃபெஸ்டிவல் திருவிழா ஆரம்பிச்சுச்சுன்னா பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதி தாங்க. ஆமாங்க, அன்னைக்கு தாங்க கொடியேற்றம் வந்து ஆரம்பமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் விசேஷ உள்வீதி, வெளிவீதி திருவிழாக்கள்லாம் நடந்துச்சுங்க. அதில பார்த்தீங்கன்னா, சிகர நிகழ்வான ஏப்ரல் 14ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா, தேர் திருவிழா நடக்கருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு தேர் திருவிழான்னா எடுத்துக்கிட்டா பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு வாகன திருவிழானால பார்த்தீங்கன்னா, சுவாமிய ஃபர்ஸ்ட்டு வந்து காலையிலேயே எழுப்பி அபிஷேகம்லாம் செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேர்ல வச்சு பூசைகள்லாம் செஞ்ச பிறகு தான் தேர வந்து இழுப்பாங்க. தேர்லாம் இழுத்து முடிஞ்ச பிறகு அத கொண்டு வந்து இருந்து சச்சை சாத்துலாம் நடந்து அன்னதானம்லாம் குடுப்பாங்க. அதத்தான் கொஞ்சம் டீப்பா இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஒரு தேர் திருவிழா ஒரு கோயில்ல நடக்குதுன்னா, அந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா அதிகாலை பூஜை வந்து நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, காலை பூஜை நடக்கும். இன்னொரு காலை பூஜையும் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பகல் பூஜைன்னு ஒரு பூஜையும் நடக்கும். அதில முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீரகத்தி விநாயகர் ஆலயத்தில அதிகாலை 5 மணிலேருந்து 7 மணி வச்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான 18 வகை திரவியங்களான விசேஷ அபிஷேகம், கண்குளிரா காட்சி நடக்க இருக்குங்க. இதில முக்கியமா பால், பழம், தேன், நெய், இளநீர் அப்படின்னு சொல்லிட்டு 18 வகை திரவியங்களால நாளைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பார்த்தீங்கன்னா நடக்க இருக்கு. இது எந்த சுவாமிக்குன்னா, இது அந்த வீரகத்தி விநாயகர் பெருமான் மூலவர் சிலைக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா, வசந்த மண்டபம் மூர்த்தி சிலைக்கும் தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, காலை 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வசந்த மண்டபத்தில பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா, விசேஷ ஆராதனைகள் நடக்கும். அது என்ன விசேஷ ஆராதனைகள்னா, அந்த வசந்த மண்டபத்தில உள்ள அந்த விநாயகர் பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா, அடுக்கு தீபம், ஒற்றை தீபம், அடுத்து பார்த்தீங்கன்னா தூபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுல நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்படி அதெல்லாம் காட்டி முடிஞ்சோனே, அந்த உற்சவமூர்த்தி இருக்காரே வசந்த மண்டபத்தில விநாயகர் பெருமான். அவர பார்த்தீங்கன்னா, இந்த கோயில சுத்தி 3 ட்ரிப் இப்ப மக்கள் 3 ட்ரிப் கோயில சுத்தி வர மாரிக்கும், உள்வீதியில பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சுவாமிய பார்த்தீங்கன்னா, பள்ளத்தாக்குல பள்ளத்தாக்குல பல்லக்குல தூக்கி 3 ட்ரிப் சுத்துவாங்க. அதில பார்த்தீங்கன்னா, முக்கியமா பக்தர்கள்லாம் பின்னுக்கு அரோகரா சொல்லிட்டு போவாங்க. மின்னுக்கு பார்த்தீங்கன்னா, மேளதாளங்கள்லாம் வாசிச்சுட்டு போவாங்க. அப்புறம் அரோகரா சொல்லிட்டு போவாங்க. பூவ வந்து அந்த ஒரு சுவாமி சாமி வந்து நாளைக்கெல்லாம் வீசிட்டு போவாங்க. அதெல்லாம் பார்க்க கண்குளிரா இருக்கும். இன்னும் கேமராமேன்லாம் வீடியோ எடுக்காம நாளைக்கு அதில பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சுவாமி அப்படியே 3 டைம் அந்த ஒரு கோயில் உள்வீதிய சுத்தி வந்த பிறகு, கோயில்ல பார்த்தீங்கன்னா, தேர் மடம்னு ஒண்ணு இருக்கும். அதாவது தேர் நிப்பாட்டியிருக்க இடம். அந்த இடத்துக்கு சுவாமிய பார்த்தீங்கன்னா, அப்படியே தூக்கிட்டு கொண்டு போயிட்டு, சுவாமிய பார்த்தீங்கன்னா, அந்த தேர்ல வந்து எழுந்தருள செய்வாங்க. இத பார்த்தீங்கன்னா, இலங்கையில உள்ள மக்கள் பார்த்தீங்கன்னா, ஆவாரோகணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த சுவாமி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தேர்ல எழுந்தருள செஞ்சு, ஆவாரோகம் செஞ்ச பிறகு, அடுத்தபடியா தேர இழுக்க வேண்டியது தான். தேர இழுக்க வேண்டியதுனா, சும்மா கயிற பிடிச்சு இழுக்கிறது இல்லங்க. அது வந்து ஒரு சுவாமியுடைய சக்தி பொருந்திய ஒரு வாகனத்த இழுக்கிறதுனால, அது சுவாமிக்கு வந்து எந்த தடையும் இல்லாம அந்த கோயில சுத்தி வரணும்னு போட்டு, அந்த வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 தேர் சக்கரம் இருக்கனால, அந்த 4 தேர் சக்கரத்திலயும் சுவாமிக்கு வந்து நீட்டு பூசணிக்காய வந்து கீழ வச்சு, பலி குடுக்குற விதமா அந்த நீட்டு பூசணிக்காய உடைப்பாங்க. உடைச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, அந்த தேர பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள பக்தர்கள் பார்த்தீங்கன்னா, வடம் பிடிச்சு இழுப்பாங்க. இதுதான் நடக்கும் நாளைக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இந்த ஒரு கோயில்ல வந்து ஒரு தேர் இழுப்பாங்களா? நிறைய தேர் இழுப்பாங்களான்னு தான் தெரியல. இன்னுமே நான் கொஞ்சம் அந்த தேடல. அதனால வீடியோ பார்க்குறவங்க அந்த கோயில பத்தி நல்லா தெரிஞ்சவங்க, எத்தன தேர் வரும்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அது வந்து மத்தவங்களுக்கு பயனுள்ளதா அமையும். சரியா? உண்மையான தகவல்கள மட்டும் பகிருங்க. அப்படி அந்த தேர வந்து அப்படியெல்லாம் செஞ்சு இழுக்க தொடங்குனா, தேர் பார்த்தீங்கன்னா, மெல்ல அந்த ஒரு கோயில் வீதிய மட்டும் சுத்தி வருங்க. அந்த சுத்தி வர டைம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 9, 10 மணின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, அந்த கோயில சுத்தி வர பார்த்தீங்கன்னா, எப்படியும் 1 மணி 12:30 மணி ஆகிருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த கோயில சுத்தி பக்தர்கள் கூட இருக்கனாலயும், இன்னொன்னு கோயில்ல சுத்தி அந்த தேர் வந்து ஒரு ஆமை வேகத்தில நகர்றனாலயும், இன்னொன்னு பூஜைகள் நடக்கிறனாலயும், அந்த கோயில சுத்தி அந்த தேர் வர்றது பார்த்தீங்கன்னா, 10 மணிக்கு துவங்குச்சுன்னா, ஒரு 12:30 மணி, 1 மணி வாக்குல தாங்க முடியும். அப்படி அந்த தேர் வந்து சுத்தி வந்து, அப்படியே அந்த தேர் மாடத்துக்கு நோக்கம் வந்து சுவாமி வந்து அங்க நிப்பாட்டின பிறகு சுவாமிய பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு தேர்ல வந்து இறக்கி கொண்டு போயிட்டு வசந்த மண்டபத்தில வைப்பாங்க. இது ஏன்னா, சுவாமிகிட்ட கோவத்த தணிக்கிறதுக்காக. ஆமா, சுவாமி என்னன்னா, ஒரு தேர எடுத்துக்கிட்டா, அந்த தேர்ல பார்த்தீங்கன்னா, சுவாமி வந்து வர்றதுக்கு காரணமே, அங்க உள்ள பக்தர்கள்ட்ட ஆணவம், கன்மம், மயங்கிற 3 கெட்ட குணங்கள அழிச்சு சுவாமி வந்து அழித்தல் தொழில மேற்கொள்றதுக்கு தாங்க. அப்படி அந்த அழித்தல் தொழில மேற்கொண்டனால சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா, கோவம் வந்து கூடியிருக்கும். அதாவது ஆக்ரோஷமா இருப்பாங்க. அதனால அந்த சுவாமியோட கோவத்த தணிக்கிற விதமா வசந்த மண்டபத்தில கொண்டு போயிட்டு வச்சு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பச்சை நிற பூக்கள், பச்சை நிற வஸ்திரங்களால அபிஷேகம்ல அலங்காரம் செஞ்ச பிறகு சுவாமிக்கு வந்து என்ன தூபம், தீபம், ஆரத்தங்கள் காட்டுவாங்க. அதுக்கு பிறகு காட்டுன பிறகு பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் குடுக்குறதுக்கு ரெடி ஆகுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, பகல் 1 மணி வரை நாளைக்கு நடக்கும். அதுக்காக என்ன செய்வாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க உள்ள சுவாமிக்கு வந்து
பிரசாதத்தை படைப்பாங்க. படைச்சு அந்த பிரசாதம் வந்து ஒரு கேடும் இல்லாமல் பக்தர்கள்ட்ட உணவுக்கான இறைப்பையில போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சாப்பிடணும், பக்தர்களுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பூஜை பண்ணிட்டு அந்த உணவை பார்த்திங்கன்னா பக்தர்களுக்கு பகிருவாங்க. அது பக்தர்கள் சாப்பிட்டு நாளைக்கு இந்த ஒரு விழா பார்த்திங்கன்னா இனிதான் நிறைவேறும். இவ்வளோ தாங்க இந்த ஒரு விழாவில் நடக்கிற விஷயங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது முக்கியமாக பார்த்திங்கன்னா தேர் திருவிழாவுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நயினார் திருவிழா பார்த்திங்கன்னா இந்த செம்மனத்தம்பலம் வீரகத்தி விநாயகர் பெருமாள் தீர்த்தாவரி பார்த்திங்கன்னா 15ஆம் தேதி பார்த்திங்கன்னா சித்திரை புத்தாண்டு முடிஞ்சு அடுத்த நாள் நடைபெற இருக்குது. அதுக்கும் நிறைய பேர் கலந்து பாவங்களை போக்கிடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.